ஆண்டவருடைய வழிகள். जो समझ से अपार एक शिक्षा देने वाली, ताड़ना देने वाली परमेश्वर की The रास्ता, mysterious correction of God. जो हमारे समझ के अपार का परमेश्वर की ताड़नाएं. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். मेरे साथ खोलिए गिनती की किताब, उसका 22वां अध्याय, 9வது வசனம். उसका 9वां वचन. पढ़िएगा. तब परमेश्वर ने बिलाम के पास आकर पूछा, तेरा यहाँ ये पुरुष कौन है? இந்த வசனத்தின் பின்னணியை நான் சிறிது உங்களோடு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். इस वचन के पिछानी बात को मैं थोड़ा बहुत आपको बताना चाहता हूँ. பிலேயாம் ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். बिलाम नामक एक आदमी परमेश्वर का भविष्यद्वक्ता था. அவன் ஆண்டவருடைய காரியத்தை செய்கிற வேளையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களிலே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுகிறான். जब परमेश्वर की बातों को करने के लिए जा रहा है, उस समय अपने जीवन की किसी बात को लेकर वो पीछे हट जाता है. அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான மக்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக தன்னை மாற்றிக் கொள்கிறான். परमेश्वर के विरोध के लोगों के साथ अपने आप को जुटाकर वो लोग के कारण एक इस्तेमाल करने वाले एक बर्तन के रूप में बिलाम यहाँ पे पाया जाता है. இந்த கேள்வி உன்னோடு வந்து உன்னை பார்ப்பதற்கு வந்த மக்கள் யார் என்று சொல்லி கேட்கிறது ஆண்டவர். यहाँ पे एक प्रश्न को परमेश्वर पूछता है कि ये तुम्हारे यहाँ आए हैं, ये लोग कौन हैं? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். एक क्षण हम सोचेंगे, வந்தவர்கள் யார் என்று ஆண்டவருக்கு தெரியாதா? क्या परमेश्वर नहीं जानता है कि उसके पास कौन आया है? அவர்கள் வந்துட்டு பாலாக் ராஜாவுடைய ஆட்கள் வந்து இவனிடத்துல பேசுகிறார்கள். वहाँ पे बालाक राजा के लोग आके बिलाम से बात करते हैं. ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள், परमेश्वर के जन के विरोध लोग ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக வந்து பிலேயாமிடத்துல வந்து பேசுகிறதற்கு வந்திருக்கிறார்கள். परमेश्वर के लोगों को श्राप देने के लिए बिलाम के पास बातें करने के लिए आए हुए लोग. அவர்கள் வந்து இவனோடு பேச வரும் பொழுது वो लोग जब आकर इससे बातें करने के लिए आते हैं, ஆண்டவர் இவன்ட்ட கேக்குறாரு, परमेश्वर इससे पूछते हैं யாருப்பா வந்திருக்கிறா அப்படின்னு. कौन आया है भाई? 10வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் वहाँ पे 10वीं वचन को अगर पढ़ेंगे, இவன் ஆண்டவருக்கு டீச் பண்ணி கொடுக்கறான். वो बिलाम जो है परमेश्वर को सिखाता है. அவன் ஆண்டவர்ட்ட சொல்றான், ஆண்டவரே தெரியுமா இது இந்த பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் ஆண்டவருக்கு வந்துட்டு என்ன சொல்லுகிறான், இவன் வந்துட்டு அழகாக ஆண்டவருக்கு கதை சொல்லி கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். वहाँ पे देखते हैं परमेश्वर को, यहाँ पे बिलाम शिक्षा देता है कि परमेश्वर ये लोग वहाँ से आए हैं, वे இந்த लोग हैं. பாலக்குடைய மக்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு இவன் கதை சொல்லுகிறான். वहाँ बोलता है कि ये बालाक के लोग हैं करके परमेश्वर से कहानी बोलता என்ன है. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, हमारे बात को सुनने वाले परमेश्वर की जन, தன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் குறைவு இருக்கிறதை ஆண்டவர் இன்டைரக்டாக அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. जब उसके जीवन में कोई कमी को परमेश्वर जब उसको दृष्टाता है, उससे समझने के लायक नहीं है. वो ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். एक उदाहरण मैं देना चाहता நீங்கள் हूं. உங்கள் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது आप जब अपने दोस्त के साथ बात कर रहे हैं, உங்களையும் எனக்கு தெரியும், आपको भी मैं जानता हूँ, உங்களுடைய நண்பரை எனக்கு தெரியும். आपके दोस्त को भी मैं जानता हूँ. அப்பொழுது நான் உங்களிடத்துல வந்து நீர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? तब मैं आपसे आकर पूछूंगा आप किससे बात कर रहे हो करके, मैं अगर आपसे आके पूछेंगे तो आप हमको क्या सोचेंगे? உங்களுக்கு நல்லா தெரியும் நீ பண்றது சரியில்லைன்னு நான் இன்டைரக்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்னு. तब आप लोग सोचेंगे कि ये इनडायरेक्टली बोल रहा है कि जो तुम लोग कर रहे हैं वो ठीक नहीं है करके समझा रहे हैं करके. அதே போல பிலேயாமிடத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுக்கிறார், நீ செய்கிறது சரியில்லை என்று சொல்லி. वैसे ही बिलाम के पास परमेश्वर बोलता है कि जो तुम कर रहे हो वो ठीक नहीं है. இந்த கதை உங்களுக்கு अनेகருக்கு தெரிந்திருக்கலாம். ये कहानी को बहुत जन जानते हैं. ஆண்டவரிடத்துல கேட்கிறான், वहाँ परमेश्वर से पूछता है, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மக்களிடத்துல நீ வந்துட்டு போக வேண்டாம், இந்த மக்கள் சொல்லுகிற பிரகாரம் நீ இஸ்ரவேல் மக்களை சபிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி விடுகிறார். वहाँ परमेश्वर कहते हैं कि इनके साथ तुम जाओ भी मत और इनको जैसे ये लोग बोलते वैसे श्राप भी मत दो. ஆனால் அவன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய காரியங்கள் மாறி விடுகிறது. वैसे लेकिन इसके जीवन में थोड़े थोड़े बात ऐसे बदलते जाते हैं. 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17वें वचन को अगर हम पढ़ेंगे, அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். और वहाँ पे लिखा हुआ है कि உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். 17th verse. वहाँ पे बोला है कि मैं तुम्हें ज्यादा आदर दूंगा, நீ சொல்வதையெல்லாம் செய்வேன், जो भी तुम कहते हो उसको मैं करूंगा. நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். और वहाँ पे तुम बस ये करो कि तुम आओ और श्राप दे दो. நல்லா கவனிங்க.
और अच्छा से उसको ध्यान दें। நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு காரியங்களை நாம் செய்ய போகும் பொழுது நம்ம எவ்வளவு தூரம் அதை ரெசிஸ்ட் பண்றோமோ அவ்வளவு தூரம் அது நமக்கு அதிகமாக நம்மிடத்தில் வருகிறதை இங்க பார்க்க முடியும். यहाँ पे हम देखते हैं कि कोई भी चीज हमारे जीवन में जितना तक हम उसको रोकते हैं बारंबार हमारे पास आते हुए हम यहाँ पे देखते हैं। 12வது வசனத்திலே கடவுள் தெளிவாக சொல்லுகிறார் நீ போக வேண்டாம் என்று சொல்லி. यहाँ पे 12वें वचन में लिखा हुआ है कि तुम मत जाओ, परमेश्वर उससे कहता है। ஆனாலும் திருப்பி ஆண்டவரிடத்துல போய் அதிக கனம் பெறுவேன் என்று சொன்ன உடனே திருப்பி கேட்கறான், சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ஆண்டவர்ட்ட கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி இரண்டாவது தடவை சொல்லுகிறான். लेकिन जब इसको जान लेता है कि ज्यादा प्रतिष्ठा पाएगा तो फिर परमेश्वर के पास जाके पूछता है कि मैं जाऊं क्या। ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். परमेश्वर अनुमति दे देता है। நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் யோசிக்க கூடிய வாய்ப்புண்டு ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி. और बहुत लोग सोचते होंगे कि परमेश्वर तो अनुमति दिया, ऐसे सोचेंगे। நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஏதாவது ஒரு வழியிலே நம்மளை கரெக்ட் பண்ணி கொண்டு வரும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம அதே வழியில நம்ம போகும் பொழுது God allows us to go in the way where we want to go. कभी कभी परमेश्वर जब हमें ताड़ना देता है उस रास्ता को हम बिना समझे उसमें बारंबार अगर हम जाएंगे परमेश्वर हमें अनुमति दे देता है। போகும் பொழுது வழியில நடக்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். और जब जाता है उनके ओर वहाँ पे जो रास्ता में घटती है उसको हम पढ़ते हैं। 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19वां वचन को हम पढ़ेंगे। ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறான். 20वां वचन में हिंदी में है, परमेश्वर ने उसके पहले 19 पढ़िएगा, 19 पढ़िए। इसलिए अब तुम लोग आज रात को यहीं टिके रहो, ताकि मैं जान लूं कि यहोवा मुझसे और क्या कहता है। அவன் போகிற வழியிலே அவன் அந்த நாள் என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்தில் இரண்டாவது நேரம் போய் கேட்கும்போது ஆண்டவர் போக சொல்லுகிறார். वहाँ पे जब जाता है परमेश्वर से फिर से आके वो पूछता है तो परमेश्वर उसको अनुमति दे देता है। 23வது வசனத்திலே அவன் கழுதையிலே போகிறான். 23वां वचन में वो गधे पे जाता है। அவன் கழுதையின் மேல் போகும் பொழுது கழுதை தன் கண்கள் திறந்ததாக முன்னாலே இருக்கிற உருவின பட்டயத்தினுடைய ஒரு தூதனை பார்க்கிறான். वहाँ जब गधा का ऊपर जाता है, गधा क्या है कि वो देखता है कि एक दूत, परमेश्वर का दूत नंगे तलवार के साथ वहाँ खड़ा है। 23வது வசனம் சொல்லுகிறது, 23वां वचन कहता है, அவன் உருவின பட்டயத்தை கண்டதனால கழுதை தன் வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு என்று சொல்லி. वहाँ पे लिखा हुआ है उस नंगी तलवार के साथ जब वो दूत को देखता है तो वो अपने रास्ता को छोड़कर खेत पे कूद जाती है। உடனே பாலாம் என்ன செய்கிறான், பிலேயாம் तब बिलाम क्या कहता है, அவன் அந்த கழுதைக்கு நல்லா ஒரு அடி கொடுக்கிறான். वो गधा को मारता है। நல்லா யோசித்து பாருங்கள். अच्छे से सोचिए, ஆண்டவருடைய வழியை விட்டு போகிற ஒரு மனிதன் परमेश्वर के उस रास्ता को छोड़कर जाने वाले एक मनुष्य தனக்கு முன்பாக இருக்கிற உருவின பட்டயத்துடைய ஒரு தூதனை பார்க்க முடியவில்லை. अपने सामने जो परमेश्वर का दूत जो नंगे तलवार के साथ खड़ा है उसको भी नहीं देख पा रहा है। அவன் என்ன செய்கிறான், கழுதையை ஒரு முறை அடிக்கிறான். वो बिलाम क्या करता है कि अपने गधा को एक बार मारता है। அவன் திரும்பவும் அந்த கழுதை போகும் பொழுது ஒரு நேரோவான 2 திராட்சை தோட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியிலே பிறவும் அது என்ன செய்கிறது, பின்பாக போய் கொண்டு செவரோடு சேர்ந்து அது தன்னை உரசுகிறது. और उसके बाद दूसरी बार भी क्या कहता है कि एक भारी दीवार के बीच में जाता है और वहां पे भी अपने दीवार के साथ सट जाता है वो गधा। அவன் கால் அடிபட்ட உடனே திருப்பியும் கடலை அடிக்கிறான். बिलाम का पैर में चोट लगता है और फिर से वो गधा को मारता है। மூன்றாவது நேரம், तीसरी बार என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 27வது வசனத்தை வாசிக்கலாம். वहां पे 27वें वचन को पढ़ेंगे। கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாம் கீழ் படுத்துக் கொண்டது. वहां यहोवा के दूत को देखकर गधे बिलाम को लिए दिए बैठ गया। பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தண்டினால் அடித்தான். फिर से बिलाम का कोप भड़क उठा और उसने गधा को लाठी से मारा। நம்முடைய வாழ்க்கையில अनेक நேரத்துல நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே சில நேரத்திலே நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நாமும் தேவன் நமக்கு தருகிற நமக்கு காட்டின வழியை விட்டு போகும்போது ஏற்படுகிறதாக காணப்படலாம். हमारे जीवन में उलझन तब आती है कभी कभार जब परमेश्वर हमें जिस रास्ता को दिखाता है उस रास्ता से हम जब हट के जाते हैं तब उलझन आती है। என்றைக்கெல்லாம் நானும் நீங்களும் அன்பான மக்களை அடிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வழியிலே எங்கேயோ ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். जब कभी हमारे जीवन में
हम प्रेमी लोगों को जब मारते हैं, हमारे जीवन में कोई चीज घट रहा है करके हम ध्यान दें। இந்த கழுதைக்கு வாய் திறக்கப்படுகிறது. यहाँ पे वो गधा का मुंह खुल जाता है। அந்த கழுதை வாய் திறந்த உடனே जब गधा का मुंह खुल जाता है, இவன் கழுதையோடு பேசுகிறான். वो गधा के साथ बातें करता है। ஒரு சின்ன கற்பனை எடுத்து பாருங்கள். एक छोटी सी सोच को देखिए। நம்ம கேம்பஸ்ல நிறைய நாய்கள் உண்டு. हमारे कैंपस में बहुत सारे कुत्ता लोग हैं। நம்ம இப்படியே போகும்போது ஒரு நாய் நம்ம வந்துட்டு ராஜேஷ் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுச்சுனா எப்படி இருக்கும்? अब मैं जा रहा हूँ रास्ता में, एक कुत्ता हमको बुला रहा है, ए राजेश सुनो। தென் நாயோடு நம்ம பேச ஆரம்பிப்போமா அல்லது நாயை பார்த்து ஏதோ குழப்பம் நடக்கிறது என்று சொல்லி யோசிப்போமா? क्या हम कुत्ता के साथ फिर से वापस में बातें करने लगेंगे या हम ये सोचेंगे कि कुछ गड़बड़ी यहाँ मच रही है? இவன் தன்னுடைய கண்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டதனால தனக்கு உதவி செய்கிற கழுதை பேசுகிறது என்பதை அவனால புரிய முடியவில்லை. यहाँ पे बिलाम का आंख बंद होने के चलते उसको मदद करने वाली उस गधा को भी वो समझ नहीं पाया। 30வது வசனத்தை வாசிக்கலாம். 30वीं वचन को पढ़ेंगे। கழுதை பிலேயாமை நோக்கி, गधा ने बिलाम से कहा, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? क्या मैं तेरी वही गधी नहीं हूँ जिस पर तू जन्म से आज तक चढ़ता आया है? இப்படி நான் உமக்கு எப்போதாவது செய்ததுண்டா? क्या मैं तुझसे कभी ऐसे करती हूँ? அதற்கு உடனே அவனும் கழுதைக்கு பதில் சொல்றான், இல்லப்பா அப்படின்னு. उसके लिए बिलाम वापस में गधा से भी बातें करता है, कभी नहीं तू ऐसे किया है। பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் நடத்துகிற புரியாத வழிகளை புரிந்து கொள்ளாத மனிதன் ஆண்டவர் நடத்துகிற வழியிலே தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவனால முடியவில்லை. भाई बहने, जो परमेश्वर जिस रास्ता है जो हमारे समझ से अपार है, उस रास्ता को जब हम समझे बिना चलेंगे तो परमेश्वर ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வழியை புரிந்து கொள்ள முடியவில்லை. उस रास्ता को हम समझ नहीं सकेंगे। அந்த கழுதையோடு அவன் வேற ஒரு விதமாக பேசுகிறானே ஒழிய அவன் தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு அபாயத்தை அவனால கண்டுகொள்ள முடியவில்லை. गधा के साथ ये वापस में उसको जवाब देता है, लेकिन जो भयंकर चीज उसके सामने है उसको देख नहीं पा रहा है। சில மனைவிகள் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். कोई कोई पत्नियां ऐसे बोल के मैं सुना हूँ, நான் காலையில இருந்து சமைக்கிறேன், मैं सुबह से खाना बना रही हूँ, எல்லா துணியும் துவைக்கிறேன், सब कपड़ा भी मैं धोती हूँ, பிள்ளைகளை வளர்க்குறேன், बच्चे लोग को पालती हूँ, அவர் வர வர நல்லா சமைச்சு கொடுக்குறேன். और जैसे आते हैं वैसे अच्छा खाना बना என்கிட்ட के ஏன் இப்படி இருக்கிறார் இந்த மனுஷன்? मेरे साथ क्यों ऐसे बर्ताव करते हैं? ஒரு சின்ன ஒரு உதாரணம், அவரும் பிலேயாம போல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறார்னு அர்த்தம். एक छोटी सी उदाहरण है, लेकिन बिलाम के जैसे वो आदमी भी कोई उलझन में फंसा है। நம்மள எத்தனை பேர் கணவனிடத்துல நம்ம சரியாக இல்லையோ நம்மளும் பிலேயாம போல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறோம்னு அர்த்தம். कोई कोई लोग जो हमारे पति लोग के साथ अच्छे रिश्ता में नहीं है, वो लोग भी बिलाम के जैसे कोई उलझन में फंसे हैं। காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க சொல்லலாம், நான் அந்த என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு நல்ல காரியம் செய்யறேன், ஆனாலும் அந்த பிள்ளை என்னோட நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னாக்க யாரோ ஒருத்தங்க பிலேயாமின் சொந்தக்காரங்களா இருக்கிறோம்னு அர்த்தம். यहाँ पे कॉलेज में स्कूल में पढ़ने वाले लोग अगर ये सोचेंगे कि हम कितने भी अच्छा से उसके साथ बर्ताव करते हैं, वापस में ऐसे बर्ताव हमको नहीं मिलता है, तो उसका मतलब है कि आपका दोस्त बिलाम का दोस्त है। எத்தனை பேர் நமக்கு கீழே வேலை செய்கிற அந்த கழுத மாதிரி நமக்கு கீழே வேலை செய்யறவங்க மேல உட்கார்ந்து அவங்கள அடிக்கிறோமோ நமக்கும் பிலேயாம போற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். जितने लोग हम लोग बिलाम के जैसे हमारे नीचे काम करने वालों को मारते हैं, हम लोग भी बिलाम के दोस्त हैं। கழுத கீழே விழுந்தா எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்கன்னா நல்லா இருக்கும், 4 காலும் 4 சைடு போயிரும். அப்படிப்பட்ட ஒரு கழுதைக்கு மேல உட்கார்ந்து அதே கழுதை அடிக்கிறான். गधा जैसे नीचे गिरता है उसको अगर देखेंगे तो आप समझेंगे 4 पैर चारों तरफ चल जाता है और उसको उसके ऊपर बैठ के फिर से मारता है। ஒரு சின்ன ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். एक छोटी बात परमेश्वर आज हमसे बात करना நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு உருவன பட்டயத்தை நம்மள अनेகர் கண்டுகொள்ளவில்லை. हमारे सामने जो नंगी तलवार है उसको हम बहुत लोग हम उसको समझे नहीं है। அன்பான மக்களை அடித்து 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 ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அடிக்கிற ஒரு பிலேயாமின் காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு இழப்புக்கு நேராக நம்மளை கொண்டு போகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. प्रेमी लोगों को बारंबार मारने के चलते हमें एक बहुत बड़ा भयंकर चीज के सामने ले जा रहा है करके हम आज जाने। பிலேயாமுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. बिलाम के जीवन में एक चीज हुआ, ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. उसने किसी की सलाह को नहीं माना। ஏன்? அவன் ஆண்டவரோட நேரடியா பேசுகிறவன்.
क्योंकि वो परमेश्वर के साथ बात करने वाले था। ஆண்டவரோடு நான் பேசுகிறவனுக்கு எனக்கு ஒரு கழுதையின் ஆலோசனை வேண்டுமா என்று சொல்லி அவன் விட்டதுனால அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சாபத்தை விட்டு செல்கிற ஒரு மகனாக மாறி விடுகிறான். परमेश्वर के साथ मैं बात करता हूँ, मेरे लिए कोई सलाह की जरूरत नहीं है करके सोच के इस्राएली लोगों के लिए एक श्राप को छोड़ गया। என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, मेरे को सुनने वाले परमेश्वर की जन, பிலேயாமுடைய வாழ்க்கையில மக்களை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் காணப்பட்டது. बिलाम के जीवन में मनुष्य को तृप्त करने वाली एक चीज पाई गई। அநேக பிரபுக்கள் வந்த உடனே அவனும் சொல்லுகிறான் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தையும் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறான். बहुत प्रतिष्ठित लोग उसके पास आते हैं, परमेश्वर जिस चीज को चाहता नहीं है उसको भी वो कर बैठता है। நிறைய பைசா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை விற்று போடுகிற ஒரு மகனாக மாறி விடுகிறான். वहाँ पे ज्यादा पैसा मिल रहा है करके अपने आप को वहाँ पे बेच डालता है। அவன் போகிற தன்னோடு கூட தன்னை நேசித்து தனக்கு உதவி செய்கிற காரியங்களை பார்க்காமல் அவர்களுக்கும் தீமையை விளைவிக்கிற ஒரு மனிதனாக மாறி விடுகிறான். जो लोग उसको प्रेम करते हैं उन लोग को भी एक दिक्कत का कारण बन जाता है। மட்டுமல்ல, வருங்காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போகிறதற்காக அவர்களுக்கு ஒரு தவறான உறவையும் அவன் காட்டி கொடுத்து விட்டு அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். न केवल वो, आने वाले दिन में इस्राएली लोग की गिरावट का एक कारण बनने वाली लोगों के साथ संबंध बनाने के लिए भी ये कारण बना। ஒருவேளை ஆண்டவர் நம்மளோடு இந்த கால வேளையில பேசுவாராக, परमेश्वर हमारे साथ बात करने पाए, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய காரியங்களை திருப்பி பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. हमारे जीवन में हम चीजों को वापस में हम एक और बार देखेंगे। ஆண்டவர் திருத்துகிற புரியாத வழிகளை நாம் புரிந்து கொண்டோமானால், परमेश्वर जो चीजों को ताड़ना देता उसको अगर हम समझ लेंगे, வருங்கால சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதமாக காணப்படுவோம். आने वाले लोगों के लिए हम एक आशीष का कारण बनेंगे। இஸ்ரவேலின் வீழ்ச்சிக்கு காரணமான இந்த மனிதனை போல நீங்களும் நானும் மாறாமல் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. इस्राएल की गिरावट के लिए इस आदमी ने जैसा एक काम किया वैसे हम ना होने पाए। ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து யோசித்து பார்ப்போம். एक क्षण परमेश्वर की उस उपस्थिति में बैठकर हम सोच के देखेंगे, ஏதாவது நேசிக்கிற மக்களை தேவையில்லாமல் காயப்படுத்தினோமா? कोई लोग जो प्रेमी लोग हमसे प्रेम करने वालों को क्या हम दुख पहुंचाते हैं? குடும்பத்தின் அங்கத்தினர்கள், हमारे परिवार के लोग, கூட படிக்கிறவர்கள், हमारे साथ पढ़ने वाले, கூட வேலை செய்கிறவர்கள், हमारे साथ काम करने நம்ம वाले, கீழே வேலை செய்கிறவர்கள், हमारे नीचे रहने वाले, நமக்கு மேலே இருக்கிறவர்கள், हमारे ऊपर बैठाए गए, யாரையாவது நல்ல மக்களை நாம் வேண்டுக்கென்று சொல்லி நாம் காயப்படுத்தினோமானால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். कोई अच्छे लोग को जब हम चोट पहुंचाते हैं, आज परमेश्वर हमें ये मौका दे रहा है कि हम वापस आ जाए। பிலேயாம் மனம் திரும்பவில்லை. बिलाम वहाँ पे मन नहीं फिराया। ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு கிருபை தருவாராக. परमेश्वर हमें मन फिराने की उस दया दिखाने நம்முடைய पाए। தனிப்பட்ட வாழ்க்கையை ஒன்று திரும்பி பார்த்து, हम अपने जीवन को एक और बार वापस देखेंगे। ஆண்டவரே நீர் திருத்தும் வழிகளை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, प्रभु जी जो ताड़ना तू देता है उसे समझने की दया देने के लिए, நிச்சயமாக நாம் வருங்கால சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுக்க முடியும். अगर ऐसे रहेंगे हम अपने जो आने वाली पीढ़ी के लिए हम एक आशीष का कारण बनेंगे। என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर को प्यार करने वाले परमेश्वर के जन, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு நல்ல காரியம் கொடுக்க முடியாமல் இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு காரியத்தை மாற்றிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். परमेश्वर हमें प्यार करने के चलते हम जो चीजों को बदल नहीं सकते हैं उसको बदलने के लिए परमेश्वर आज हमें सलाह दे रहा है।